ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அவகாடோ வச்சு தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வெங்காயம், அரை தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்ல சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. அதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவகாடாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் நடுவே இருக்கிற சீடை எடுத்துட்டு ஸ்பூனால் அதை நல்லா வலித்து பவுலில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்பூனால் அதை எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அதை எடுத்துடலாம். நாங்கள் 2 அவகாடோ வாங்கியிருக்கோம். அது ரெண்டையும் இப்போ ஸ்பூனால் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்தாச்சு. எடுத்து பவுலில் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா நைஸாக மசிச்சிடணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. கண்டதையும் சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் இந்த பவுடரை சேர்க்கணும். இந்த பவுட்ரு பேர் என்ன? இது பேர் கோகோமோலே. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் படிச்சுட்டேன். அதை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம், அரை தக்காளி போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். அங்கே பாட்டில்லே லெமன் ஜூஸ் கிடைக்குதுங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் சால்ட். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிப்ஸு, இது நிறைய வகையான சிப்ஸ் அங்கே கிடைக்கிது. நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது இந்த சிப்ஸு தான். இதை கொஞ்சம் அந்த அவகாடோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக அப்படி எடுத்து ரெண்டும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் செம்ம டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.